செய்ய போகிறது ராகி சேமியா. முதல்ல வந்து நம்ம சுடுதண்ணி கொதிக்க வைக்கணும். அதான் விஷயம். நல்லா ஏற்றியாச்சு. சுடுதண்ணி முதல்ல கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச தண்ணியில் நம்ம ராகியை கொட்டுறோம். ராகி சேமியா கொட்டியாச்சு. கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் கொட்டிடுறோம். கொட்டினோடனே செமையாக வாசனை. சரிங்களா? கொட்டிட்டு ஸோ ராகியை வந்து உள்ளே கொட்டியாச்சு. கொட்டினோன்னே இப்போ நம்ம இதை வடிகட்டணும். ஏன்னா அது தாளித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே போட்டு கூடு மாதிரி கிண்டி குடிச்சிடக்கூடாது. சேமியா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதுதான் நமக்கு விஷயம். ஓகேங்களா? இப்போ நல்லா இதாகிடுச்சுங்களா? இப்போ நான் இதை வடிக்க போகிறேன். வடிக்கிறதுக்கு ஒரு தட்டு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. வடிக்கிட்ட இங்கே தான் இங்கேயும் வச்சேன். ஸோ வடிகட்டு நல்லா இருக்குது. வடிகட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். டம்ளர் வச்சுட்டேன். இங்கேயே வடிகட்ட வேண்டியதான். ஸோ அழகாக இதை வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கடாய் நல்லா அலசி எடுத்த நான்ஸ்டிக் கடாய். ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். இது டிமார்ட்டில் ஒரு 500 ரூபா சம்திங் வந்துச்சு. 550 சம்திங்னு நினைக்கிறேன். இது சூடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் எண்ணெய் ஊற்றணும். நம்மக்கிட்ட இப்போ என்ன பிரச்சனைனா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது ஸ்பெஷலி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். கடாய் ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்க்கணும். ஹீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு ஆகலையும். ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் விட்டு கடுகு போட்டோம்னா அது ஹீட் ஆகிட்டா என்னன்னு தெரிஞ்சிடும். ஹீட் ஆகலைன்னா என்ன ஸ்பீட் அதிகம் சொல்லியிருக்கோம். கடுகு கடுகு வெடிக்கலாம். அப்போலாம் என்ன இருக்கும், இன்னும் ஆயில் ஹீட் ஆகலாம் இருக்கும். அப்புறம் நம்மளோட கரண்டி இருக்குது. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம்னா அந்த இதை எடுத்து அப்படியே அதில் கொட்ட போகிறோம். ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே எடுத்து கொட்டணும். ஸோ நம்ம நான்ஸ்டிக் இதில் கொட்டிட்டோம். ராகியை கொட்டிட்டு இப்போ லைட்டாக கிண்ண வேண்டியதான். லைட்டாக சாப்பாடெலாம் ஆல்ரெடி செய்ய தெரியும். அந்த இது வீடியோவுக்கு வந்து கையில் வச்சுக்கிட்டு கிண்ண முடியல. ஸோ பாஸ் பண்ணுறேன், கிண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ராகிக்கு மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீனி வந்து இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஓகே, கிண்ணதில் வந்து ரொம்ப பொலப்பலன்னு வரல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றினா பொலப்பொலப்பாக வந்துடும். இன்றைக்குமே ராகியில் பெருசாக சால்ட்டு சேர்க்கலைனாலும் கொஞ்சமாக சேர்க்குறது நல்லா தான் இருக்கும். சால்ட்டு அப்படியே தூவி விடணும். போல் தூவிட்டு திரும்பி கிண்ண வேண்டியதான் லைட்டாக ஆயில் ஊற்றி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூட சீனியை வச்சு சாப்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சமைக்கிறோம் நமக்கே தெரியாது. பார்க்கலாம்.